வரும்போது அப்பதான் இந்த பெருவெடிப்பு அப்படின்னு சொல்றோம்ல, பிக் பேங் தியரி. அந்த பெருவெடிப்பெல்லாம் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சயின்ஸ் வைஸே தெரிஞ்சிருக்கும். பெருவெடிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த சூரிய குடும்பமே உருவாச்சு. டோன்ட் ஃபர்கெட் சன் இஸ் ஆல்சோ அ ஸ்டார். ஓகேயா? சூரிய குடும்பமே உருவாகுது. 12 பிளானட்ஸ் வருது. அதுக்கப்புறம் அந்த பயங்கரமா ஹீட் ஆகி தான் எல்லாமே வெடிச்சிருக்குனாலே கொதிக்க தான் இருக்கும். ஸோ அது கூல் ஆகி தான் எர்த்தனுடைய சர்ஃபேஸ் கூல் ஆகி தான் அது பள்ளம் மேடாக இருக்குது. நடுவில் இருக்க மேண்டில் இன்னும் சூடாக தான் இருக்குது, இன்னும் நெருப்பு குழம்பாக தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ், அதுக்கு மேலே வெளியே இருக்க அவுட்டர் சர்ஃபேஸ் இதுதான் கூலாக இருக்குது. அப்போ ஸோ இந்த ஹாட் ஆகுறது கூல் ஆகுறது இதெல்லாம் நடந்து தான் எர்த்தை சுற்றி இருக்கிற பயோஸ்பியர் உருவாயிருக்கு. ஸோ அப்போ எர்த்தில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வாழ்வாதாரம் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போது பறவெளி, அண்டம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்டாரு, கேலக்ஸி, மில்கி வே, இது ஃபுல்லாக க்ரியேட் ஆகி இப்போ சூரிய குடும்பம் வந்து பூமியை சுற்றி பயோஸ்பியர் இவ்வளோ வரைக்கும் உருவாக்கியாச்சு. எதுக்கு? அந்த ஒரு ஆதி மூலப்பொருளுக்கு இப்போ நம்ம 7 பில்லியன் ஆசை உள்ள வச்சு பேக்கேஜாக இருக்கல, வாழ்ந்து பார்க்கணுங்கிற ஆசையில் என்னாச்சு, அண்டத்துலேருந்து பூமி வரைக்கும் உருவாயிடுச்சு. பூமிக்கு அப்புறம் என்னாச்சு, பூமிக்கு அப்புறமா அதில் வந்து உயிர் பொருளாக நான் பிறந்தா தான் என்னால் அதை அனுபவிக்க முடியும். அப்போதான் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு செல் அமீபா உருவாகுது பூமியில். அதுக்கப்புறம் பூமி கொதிக்க தானே